பிதாவை மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தம், உம்முடைய சித்தம் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களோடு நீர் பேசும். எங்களை பக்குவப்படுத்துவீர் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலை இங்கேயும் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் யாரோ கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவருப்பா, கர்த்தர் நல்லவருப்பா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஜஸ்ட் விஷ் யுவர் நெய்பர், சே கர்த்தர் நல்லவரம்மா, கர்த்தர் நல்லவரப்பா. ஏன்னா நம்ம மறந்துடுவோம், மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நமக்கே ஞாபகம் வந்துடும். வாழ்க்கை அனுபவங்கள் அப்படியா இருக்கிறது. Our life experiences are like that we sometimes we have this question or doubt within us, is God really good? தேவன் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறாரா? இன்றைக்கே நாம் சுவாசிப்பது, நமக்கு ஒன்று மூச்சு இருக்கிறதே அவர் நல்லவர் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். To be able to just breathe life, to know that and to experience that itself, to is know, yeah, God has been so good. கர்த்தர் இவ்வளவு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய செய்தி, தேவனை ஒரு மனமாய் ஒருமித்து சேவை செய்கிறது என்ற தலைப்பை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to continue to look at the theme or the message of serving God together. இது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த வாரத்தில் நாம் ஆரம்பித்தோம். We read that from Acts chapter 1 last week onwards, and we find that what we looked at last week was this. இந்த இரண்டு காரியங்களை நாம் குறிப்பாய் கவனம் செலுத்தினோம். இயேசு பரமேறின பிறகு, after Jesus ascended, இயேசு பரமேறின பிறகு சீஷர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். அந்த கூடுகை ஜெப கூடுகையாய் இருந்தது. The disciples gathered together and the gathering was a gathering of prayer. ஒருமித்து, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு மனமாய் அங்கு ஜெபித்தார்கள். They were gathered together in one mind in prayer. அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் அங்கே வெளிப்படுகிறது. தேவனுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு காரியம் அங்கே வெளிப்படுகிறது. There is a will of God that is revealed in the time of prayer, and they realize there is a kingdom vacancy. தேவ ராஜ்யத்தில் ஒரு வேலை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில் ஒரு நபர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வெளிப்பாடு அங்கு வருகிறது என்று பார்க்கிறோம். அந்த வெளிப்பாடு எதனால் வருகிறது? யூதாஸ் மரித்து விட்டான். 12 சீடர்களில் ஒரு சீடர் இல்லாமல் போயிட்டார். அந்த சீடருக்கு பதிலாக ஒரு நபர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வெளிப்பாடு வருகிறது. They receive a revelation that one of the apostles who has no more, Judas, needs to be replaced, and they receive, and as they are praying, they understand this. So today as we look at the second part, இரண்டாவது பகுதியை கவனிக்கும் பொழுது ஒரு சிறிய சம்பவத்தோடு கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். Let me begin with a very small short story. There was one day a vacancy advertised. ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த விளம்பரம் கொடுக்கப்பட்டது. இந்த விளம்பரம் கிடைச்ச உடனே இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்ததாம். காக்காலேருந்து, யானையிலிருந்து, குரங்கிலிருந்து எல்லாரும் வந்து ஒன்று கூடினார்களாம். They all came together for a gathering and they said, okay, எல்லாருக்கும் நியாயமாய் இருப்பதற்கு, so to be fair to everyone, to have a fair election, everybody has to take the same exam. எல்லோரும் ஒரே பரீட்சையை தான் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அந்த ஜட்ஜ் சொன்னாராம். அங்கே இருந்த ஜட்ஜ், நியாயாதிபதி அங்கே சொன்னாராம். நியாயமா நியாயம் இல்லையா? ஒரே எக்ஸாம் தான் எடுக்கணும், அதே வேலைக்கு தானே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, நீங்க என்ன செய்யணும்னா மரத்தை ஏறணும், climb that tree. நியாயமா நியாயம் இல்லையா? இப்ப சேம் எக்ஸாம், சேம் பொசிஷன், ஆனால் நியாயம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதே பரீட்சை தான், அதே வாய்ப்பு தான்,
ஆனால் அதனுடைய நுழைவதற்கு காரணங்கள் பார்க்கும் பொழுது, அதனுடைய தகுதி பார்க்கும் பொழுது அது நியாயம் இல்லாததை போலதான் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய காரியத்தில் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு. God has enabled us and empowered us to become children of God. அது தேவன் கொடுத்த ஈவு. ரட்சிப்பு அவர் கொடுத்த ஈவு. Salvation is his gift to us. அதை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த ஈவை பெற்று அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய காரியங்களிலே தேவ ராஜ்யத்தில் செயல்படுவதற்கு தகுதி என்ன? What is the qualifications or the criteria as it is to serve in the kingdom of God? So this was the question that the disciples also had. சீஷர்களுக்குள்ளே இருந்த ஒரு முக்கியமான கேள்வியும் இதுதான். அந்த கேள்வியை அவர்கள் வெளிப்படுத்துவது மாத்திரமே அல்ல, அதற்கு ஏற்ற தகுதி என்னவென்றையும் காரியத்தை வெளிப்படையாய் சொல்லுகிறார்கள். ஸோ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கும் பொழுது, in verse 21, verse 22 of Acts chapter 1, he says this: therefore it is necessary that one of the men who have accompanied us all the time, that the Lord Jesus went in and out among us, beginning with the baptism of John, until the day that he was taken up from us. One of these must become a witness with us of his resurrection. வாசியுங்கள். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் முதல் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவன் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒரு ஊழிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காரியத்தில் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். There is a position that needs to be filled. There is a ministry position. And then the disciples or the apostles come out with this very specific criteria. What is the two important things that they are looking in the life of the one who is going to be appointed? நியமிக்கப்பட போகிற நபருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற இரண்டு காரியங்கள் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று கர்த்தரோடு உண்மையாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை. A life of faithfulness, walking with God. Faithfully follow Jesus in his ministry. அவருடைய ஞானஸ்நானத்தை தொடங்கி from the time of his baptism up to his ascension. இடையில ஓடி போனவங்க அல்ல. It is not people who ran away in between. They are saying these are people who have been faithfully following Jesus. இயேசுவை உண்மையாய் பின்பற்றி அவரை உறுதியாய் பற்றி நடந்து கொண்டு வருகிறவர்கள், அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றவர்கள். இரண்டாவது தகுதி என்று சொன்னால், the second criteria that we may say is they are Christ centered. கிறிஸ்துவை மையமாய் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். They are Christ centered. கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாத்திரமே அல்ல, அவருடைய வாழ்க்கை மாத்திரமே அல்ல, அவருடைய ஊழியம் மாத்திரமே அல்ல, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் எல்லாவற்றையும் அதில் பங்கு பெற்றவர்களாக, அந்த காரியங்களை அறிந்தவர்களாக இவர்கள் நிச்சயமாய் பிறப்பிலே இருந்திருக்க முடியாது. ஆனால் அவருடைய ஞானஸ்நானத்திலிருந்து அவர்கள் கடந்து வந்தார்கள். They were not there definitely in his birth, but they were there from his baptism. பேப்டிசமிலிருந்து வந்திருக்கணும். அப்ப இந்த இரண்டு காரியங்களை அவர்கள் மையமாய் வைத்து சொல்லுகிறார்கள். இவர்கள் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். They must be people who know Jesus. இயேசுவை அறிந்தவர்கள் தான் இயேசுவை பற்றி, இயேசுவை குறித்து பேச முடியும், அவருக்காக நிற்க முடியும்.
சில சமயங்களிலே நாம் எம்சிஐ, அதாவது ஒரு 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 கூடுகையோ இல்லை ஒரு காரியமோ ஒரு நிகழ்ச்சியில யாராவது நபரை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நம்ம இடத்துல சொல்லும் பொழுது, நமக்கு அந்த காரியம் செய்வதற்கு யாராவது உதாரணத்துக்கு நீங்க என்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன காரியத்தை அறிமுகப்படுத்த முடியும்? If probably in an event where you are emceeing, you are asked to introduce me, how would you introduce me? பேரு தெரியும், வீடு கூட கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன், வீடு இங்கே தான் இருக்கு, பாஸ்டர்னு தெரியும், மனைவி இருக்காங்கன்னு தெரியும், பையன் இருக்கிறான்னு தெரியும், வேற என்ன தெரியும்? என்னை பற்றி தெரிந்த காரியங்களை சொல்லக்கூடும். You can probably share things that you know about me, facts and information. ஆனால் அதற்கு மேலே இன்னும் ஆழமாய் சொல்லுவதற்கு ஒருவேளை நமக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கும். என்னதான் அப்ப இயேசுவை பற்றி சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கிய தகுதி, அவருக்காக ஊழியம் செய்வதற்கு அவரை அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். We must be people who know this Jesus. So the question to us is, do I know him? It's not about do I know about him. அவரை பற்றி தெரியுமா என்று கேட்பதல்ல, அவரை தெரியுமா, அவரை ஆழமாய் தெரியுமா, அவரை ஆழமாய் புரிந்தவர்களாக இருக்கிறோமா? Are we people who know him intimately? We know and we experience him in a very deep manner. We know him in a very intimate way. ஒரு ஆழமான ஒரு விதத்தில் அவரை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? இது உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி. This is a question that you have to ask yourself. Do I know him? Do I know him to the extent that when somebody walks to me and asks me, who is this Jesus, I can confidently say to them, I just spoke to him this morning. Hallelujah. யாராவது நம்ம இடத்துல வந்து இந்த இயேசு யார் என்று சொல்லும் பொழுது அதை தைரியமாய் பயப்படாமல் நம் உற்சாகமாய் இதோ காலையில தான் அவர்கிட்ட நான் பேசிட்டு வரேன் சொல்லுகிற அந்த ஐக்கியம், அது 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு மரித்துட்டாரியான்னு சொல்லுகிற வாழ்க்கை இல்லை. It's not a life that is to say that he died 2000 years ago. He lives today. I commune with him. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நான் அவரோடு உறவாடுகிறேன், உறவில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தைரியமாய், உற்சாகமாய், with confidence. Do I know him? அவரை அறிந்திருக்கிறேனா? அப்ப அவர்கள் இந்த தகுதிகள் இருக்கிறவர்களை தேர்வு செய்கிறார்கள். They are choosing people who share in this criteria, people who know Jesus personally. And second, they continue to make the selection. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே தேர்வு செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். They make the selection. And scripture says in verse 23, 23வது வசனம் வாசியுங்கள். So they put forward 2 men, Joseph called Barsabas, who was also called Justus, and Matthias. வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறு நாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் அங்கே இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 2 நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனா அந்த சூழ்நிலையிலே எத்தனை நபர்கள் முதலாவது இருந்தார்கள்? How many people were actually gathered there at that time? Praise the Lord. எத்தனை பேருங்க இருந்தாங்க? 12 பேரா? எத்தனை பேரு? 120 பேரு கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சரிங்களா? 120 பேருன்னு சொன்னா நல்ல கோரம் சொல்லுவோம் ஏஜிஎம்க்கு. இல்லை, ஒரு சபை கூடுதல் கூட நல்ல வெரி குட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அப்ப 120 பேர் இருக்கிற மத்தியில, ஜனங்கள் மத்தியில இவர்கள் கவனிக்கிறார்கள். அவர் சரி வருவாரா, இவங்க சரி வருவாங்களா, இந்த நபரா, அந்த நபரா, இந்த நபரா, எல்லாவற்றையும் பார்த்து கவனித்து after checking through, they scope down to 2 persons. 2 நபர்களை அவர்கள் குறித்த வகையிலே அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 2 நபர்கள்
யார் என்று பார்த்தோம் என்றால், முதல் நபர் அவருடைய பேர், அவருக்கு ஒரு பேர் இல்லை, 3 பேர். ஜோசப் அல்லது பர்சபா என்னப்பட்டவர், இல்லது ஜஸ்டிஸ் என்னப்பட்டவர். ஃபர்ஸ்ட் இஸ் ஜோசப், who is also known as Barsabbas, who is also known as Justice. இரண்டாவதாய் பார்க்கிற நபர், அவருக்கு ஒரே ஒரு குட்டி சின்ன பேர் தான், அவர் பேர்னா மத்தியாஸ். ஆனா 2 பேரும் அந்த தகுதிக்கு ஏற்றவர்களாய் தான் இருக்கிறார்கள். Both were qualified according to the criteria that was set as they prayed and as they were led. The criteria was set and they fulfilled the criteria. Both were qualified. Both were people with integrity, people who have been faithful, those who have been called by the Lord. So in this context, many are called, the few are chosen. அநேகர் அழைக்கப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் சிலர் இந்த 2 நபர்களாக இருக்கிறார்கள். நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாக, அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் பொறுப்பு, ஊழியங்கள், காரியங்கள், தலைமைத்துவம் என்று வரும் பொழுது ஆண்டவர் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு ஊழியங்களை வைத்திருக்கிறார். There are people, all of us are called to become children of God, given the power to become children of God. But each and every one of us have a call, have a purpose, have a reason to be in the kingdom of God. நான் passenger தேவராஜ்யத்தில் இல்லை. There is no passengers in the kingdom of God. Everyone has a purpose in the kingdom of God. தேவராஜ்யத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப என்னை தேவன் எதற்காக தெரிந்து கொள்கிறார்? What is the purpose that God has chosen me for? So in this context, they were looking at people to fulfill one vacancy. அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை வாய்ப்பு, அது ஊழிய வாய்ப்பு மாத்திரமே இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு வேலை வாய்ப்பு. என்ன செய்யறது? There are 2 people and 2 people are both qualified and there's only one vacancy. What do they do? யார் இடத்துல இன்னும் அதிகமா இருக்குன்னு பார்த்தாங்களா? இல்ல யார் அதிகமா இன்னும் பேச்சு திறமை உடையவர்கள் என்று பார்த்தார்களா? Who speaks louder, who's more influential? No, Joseph, Barsabbas, Justice, maybe அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல மத்தியாஸ்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் மீண்டுமாய், அவர்கள் ஆரம்பத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதை தான் மீண்டுமாய் செய்கிறார்கள். அப்ப முதலாவது அந்த தகுதி என்ன, இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். மீண்டுமாய் வரும் பொழுது, ஆண்டவரே 2 பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே என்று சொல்லி மீண்டுமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். They come back again to pray and they pray like this. இப்படியாய் அவர்கள் ஜெபித்தார்கள். 24:25 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:24-25, and they prayed and said, You Lord, who know the hearts of all men, show which one of these 2 you have chosen to occupy this ministry and apostleship, from which Judas turns aside to go to his own place. வாசியுங்கள். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இறந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பெயரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி வேதம் சொல்லுங்க. அப்ப இந்த சூழலில் வரும்பொழுது அவர்கள் மீண்டும் என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். When they come to such a situation, when they are confused or not able to clearly discern who is it going to be, Lord, both seems qualified, both seem to be able to fulfill that role. இரண்டு நபர்களும் நாங்கள் சொன்ன அந்த தகுதிக்கு ஏற்ற விதமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஜெபத்தின் முதல் பகுதி என்ன முக்கியம்?
The first part of the prayer is important. He says, "You Lord who know the hearts of all men." வாசிங்க தமிழ்ல முதல் பகுதி மட்டும். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. யாருடைய இருதயத்தை குறித்து ஜெபிக்கிறார்கள் நினைக்கிறீங்க? Whose heart are they thinking or praying about? யாருடைய இருதயம்? இந்த பர்சபஸ் இல்ல மத்தியாசுடைய இருதயமா? இல்ல இவர்களுடைய இருதயத்தையும் சேர்த்து தான் ஜெபிக்கிறார்கள். They are also praying for their own hearts. Lord, you not only know their hearts, you also know the motives of our hearts. எங்களுடைய இருதயத்தின் காரியங்கள், உள்ளான காரியங்கள், நோக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் புரிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய திட்டம் அல்ல, எங்களுடைய தீர்மானம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல. It is not our desire, it is not our plans, it is not our purpose. We want to know as much as you know what is in our hearts, we want to know what is in your heart. எல்லா இருதயங்களை அறிந்திருக்கிற உம்முடைய இருதயத்திற்குள்ளாக என்ன தீர்மானம் இருக்கிறது, உம்முடைய தீர்மானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். They are praying and asking God, reveal your will, what is in your heart. So the will of God, தேவ சித்தம். தேவ சித்தம் என்ன? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திற்கு தேவ சித்தம் என்ன? What is the purpose and the will of God for a particular situation? நம்முடைய சொந்த குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், உறவுகள் சம்பந்தமான காரியமா இருக்கலாம். ஆனால் அதில் நாம் அதிகமாக தேடக்கூடிய ஒரு காரியம் என்ன? தேவ சித்தம். What is the will of God? What is the will of God? And we stand confused at certain times. ஒரு தேர்வு, ரெண்டு தேர்வு, மூன்று தேர்வு இருக்கிறது ஆண்டவரே. There is one option, two option, three option. Which option do I go with? All looks good, all looks fine. எல்லாமே சரியா இருக்கிறதே, எல்லாமே பார்க்கிறதுக்கு முறையாய் காணப்படுகிறதே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. ஆங்கிலத்தில் இந்த ஒரு சுருக்கமான ஒரு கருத்தான ஒரு ஜெபம் உண்டு. Lord, don't let my desires blind me to your will. Give me peace with whatever your plan is. He says, Lord, don't let my desires blind me to your will. ஆண்டவரே, என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய காரியங்கள் உம்முடைய சித்தத்திற்கு நான் மறைவாருக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும். Give me peace with whatever your plan is. உம்முடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுகிற அந்த சமாதானத்தை தாரும். இந்த ஜெபத்தின் இரண்டு பகுதி இருக்கிறது. முதல் பகுதி என்ன? என் சித்தம் அல்ல. அதான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, எனக்கு சித்தம் உண்டு, விருப்பங்கள் உண்டு, ஆசைகள் உண்டு, காரியங்கள் உண்டு. ஆனால் என்ன சொல்கிறார்? என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. He's saying, Lord, not my will, but your will be done. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செயல்படுவதாக, உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக, நீர் விரும்புகிற காரியம் நடப்பதாக. அப்ப நம்முடைய ஜெபத்தில் தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா நம்முடைய சித்தத்தை நம் பக்கத்துல வச்சுட்டு, ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, let this cup pass from me. ஆனாலும் இயேசு எப்படி ஜெபித்தார்? என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நடைபெறுவது. அப்ப தேவ சித்தத்தை அறியணும்னா, if you want to know the will of God, you must be willing to set aside your own desires and will. முழுமையாய் அறியணும். ஆண்டவரே, என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, நான் இப்படி யோசிக்கிறேன், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய அதிகமான ஜெபங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் ஆலோசனை கொடுக்கிற ஜெபங்கள் அதிகம். If you actually notice our prayers, there are much words of advice that we give to God in our prayer. ஆண்டவரே, எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நீங்க பதில் கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த காரியத்தை நீங்க செஞ்சா நல்லா இருக்கும். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு நாம் கட்டளையிடுகிறோம். We are actually commanding God rather than seeking His will. But to seek His will is important to let go of our will. Lord,
உம்முடைய சித்தம். எல்லா இருதயங்களையும் என்னுடைய இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். நம்முடைய இருதயமானது எப்படி இருக்கிறதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாயும் இருக்கிறது. Our heart is deceitful. It is evil. It can even deceive us. So we must say, Lord, what is your will in this matter? And I'm sure you know of situations, நமக்கு தெரிந்த சம்பவங்கள், சூழ்நிலை தெரியும். இதுதான் சரின்னு பட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் பேசி நம்முடைய சித்தத்தை அதை நாம் நீக்கி, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடைபெறும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்க சொன்னதான் பெஸ்ட், ஆண்டவரே நீங்க சொன்னதான் பெஸ்ட். What you said was the best for me. So it is important to discern the will of God. தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிவது முக்கியம். It is important to discern. Who can discern the will of God? வழக்கமா என்ன சொல்லுவோம்? எங்கேயோ ஒரு தீர்க்கதரிசி அல்லது வழக்கமாய் அங்கி போட்ட பாஸ்டர்கள், இல்ல அங்கி போடாத பாஸ்டர்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஊழியக்காரர்களுக்கு தான் தேவ சித்தத்தை அறிகிற அந்த அறிவு இருக்கிறது என்று நம்முடைய மனப்பக்குவம் இல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாயிற்று. We have the mindset or the thinking that only the men of God or the pastors or the servants of God have the ability to discern the will of God. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த கூடியவராய் இருக்கிறார். அவருக்கு ஒரு சித்தம் உண்டு, அந்த சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். God has a will, the Spirit of God has a will, and He reveals the will. The responsibility lies on us. Can I discern the will? வீட்டிலே நம்ம டிவி வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்குற மாதிரி இருக்கு. Right? It's like having a TV. எஸ்ட்ரோலாம் இருக்கு, நம்ம வந்து பக்கத்து வீட்டில் போய் பார்க்குறோம். உங்க வீட்டில் ஒன்று கிளியரா இருக்கா? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டிலே நான் பேசுறேன்ப்பா, உன் உள்ளத்திலே நான் பேசுறேன். ஆனா நமக்கு என்ன கஷ்டம்னா, வெயிட் பண்ணி அவருடைய சித்தத்தை அறிகிறது கஷ்டம். It's difficult to wait and discern His will. So I might as well give the responsibility to somebody else. நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க, நீங்க 3 நாள் உபவாசம் பண்ணி எனக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காடி வாங்க சொன்னாரா இல்லையா? Pastor, you pray for me 3 days in fasting and prayer whether I should buy this car. ஆண்டவர் உங்களோடும் பேசுவார், உங்கள் உள்ளத்தில் பேசுவார், அவர் வெளிப்படுத்துவார், அவருடைய சித்தத்தை நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள விரும்புகிறோமா? அப்ப முதலாவது அந்த தகுதி, இரண்டாவது அந்த 2 நபர்களை தேர்வு செய்கிறார்கள், மூன்றாவது தேவ சித்தத்தை தேடி செபிக்கிறார்கள். First is the criteria, second is the selection of the 2, third is the prayer seeking the will of God. நான்காவது ஒரு காரியத்தை செய்கிறார்கள். Fourthly, they do something. What do they do? அவர்கள் இந்த the method, அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய முறை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:26 சொல்லுகிறது, and they drew lots for them, and the Lord fell to Matthias, and he was added to the 11 apostles. வாசியுங்கள். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். அப்படியா போட்டிருக்கு பைபிள்ல? ஐயோ, நான் இவ்வளோ நாள் சீட்டு போடுறதெல்லாம், சீட்டு விளையாடுறதெல்லாம் தப்புல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம். தெளிவாய் வாசிங்க மறுபடியும், சரியா தான் வாசிக்கிறீங்க. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. They discovered a method, or they came across a method. And what is the method? The method of casting lots. சிலர் வந்து இதுக்கு வந்தாலே ஐயோப்பா, சிலர் வந்து அப்பாடா இனிமேலே தேவ சித்தத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. சீட்டில் எழுதி எழுதி ஆண்டவரே ABCD இதில் ஏதாவது போடுவேன், வந்ததை செய்வேன். ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டோம். Some of us have discovered a very shortcut to discovering the will of God. Praise the Lord. இன்றைக்கு செய்தி புரிஞ்சிச்சோ இல்லையோ, இனிமேல நான் சீட்டு குலுக்கி போட போறேன். நாளைக்கு என்ன சமையல்னா கூட சீட்டு குலுக்கி தான் போட போறோம். அப்படின்னா what is the cooking going to be tomorrow? Also going to be by casting lots, we may say. But is casting lots a biblical method? சீட்டு குலுக்கி போடுவது வேதத்தின் அடிப்படையான ஒரு முறையா, ஒரு வழியா? Can I cast lots
to make decisions. அவங்க செஞ்சாங்க பாஸ்டர், நாங்க ஏன் செய்யக்கூடாதுன்றீங்க? நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒன்றும் I'm not saying you cannot do, but to ask that question in a very contextual situation. அதோடைய சூழலுக்குள்ளாக புரிந்து அதை அறிந்து செய்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அவர்கள் அந்த சீட்டு போடுகிற அந்த முறையை நம்பி இல்லை. They were not dependent on the method of casting lots. They were dependent on the Lord, the sovereign Lord. சகல அதிகாரமுடைய ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தரை அவர்கள் நம்பியிருந்தார்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது. Proverbs chapter 16 verse 33 says this, the Lord is cast into the lap. வாசியுங்கள் 33. எத்தனாவது வசனம்? 33 தான். சரி வாசி. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். The decision comes from the Lord. So the focus is not on the method, on the Lord of the method. அந்த முறைக்கு மேலாக இருக்கிற கர்த்தர், ராஜரீகம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கர்த்தரை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். The focus is on the Lord. அப்ப இந்த காரியத்தை செய்வது பார்க்கும் பொழுது you must understand the process. அவர்கள் கடந்து சென்று போன முறை. உடனே 120 பேர் வந்த உடனே பேதுரு எழுந்திருத்து என்ன சொல்லியிருக்கணும்? சரிப்பா, நம்ம என்ன செய்வோம், 120 பேர் இருக்கிறாங்க, நம்ம சீட்டுக்குலுக்கி போடுவோம், இந்த 120 பேர்ல யாரு பேர் படுதோ அவர் தான் அடுத்த அப்போஸ்தலர் சொல்லி முடிச்சிருக்கலாம். சிம்பிள். Alright, if Peter one thought the casting lots method was the method, the biblically prescribed method in the Old Testament, it was done. பழைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்ட ஒரு முறைதான். ஆனால் அவர் உடனடியாய் 120 பேருடைய பேரை எழுதி போட்டு தேர்வு செய்யாமல் அவர்கள் ஜெபித்தார்கள். தேவ சித்தத்தை தேடி ஜெபித்தார்கள். They sought the will of God in prayer. They make the selection upon the weights on the wisdom that God had given to them. தேவன் கொடுத்த அந்த தெய்வீக ஞானத்தின் பிரகாரமாய், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் பிரகாரமாய் அந்த 2 பேரை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு மீண்டுமாய் ஜெபித்தார்கள். Again they sought the will of God by praying, and probably they felt impressed and led by God in saying, now we can't decide between the two, let's just cast lot and let the will of God be done through this. ஷார்ட்கட் இல்லைங்க. குறுக்கு வழியில அவர்கள் தீர்மானிக்கல. குறுக்கு வழியில ஆண்டவருடைய சித்தத்தை தேடல. ஆண்டவரே உம்முடைய சித்தம் வேண்டும் 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 என்று வைராக்கியமாய் அதை செய்து 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 அந்த முறைக்குள்ளாக அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் செய்யலாமா, செய்யக்கூடாதா? இன்றைக்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஜீவித்து வாசம் செய்கிறார். ஜெபத்தின் மூலமாயும் அவருடைய வசனத்தின் மூலமாயும் அவருடைய சித்தத்தை அறிகிற உணர்கிற அந்த வழி இருக்கிறது. அது மாத்திரமே அல்ல, அங்கே கூடியிருந்த ஒவ்வொருவரும் அந்த முறைக்கு சரி இப்படியாய் செய்வோம் என்று சம்மதித்து செய்தார்கள். One important thing that we also need to realize was the 120 people who were gathered there agreed to the method. Agreed that yes, let's do this. It was not a divisive method. அவர்கள் பிரிக்கிற ஒரு முறை அல்ல. அவர்களை ஒருமனப்படுத்தி இது தேவ சித்தத்தை தேடுகிற விதம் என்று சொல்லி அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. முழுமையாய் எழுதப்பட்ட அவருடைய முழுமையான வெளிப்பாடு. ஆண்டவரை நாம் அறிந்தவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். Today we are people who have the whole revelation of the written word of God in our hands. We have the Spirit of God, the Spirit of truth who leads us into the truth. And it is our duty to seek His will through His word. அவருடைய வசனத்தின் மூலமாய் அவருடைய சித்தத்தை தேடுவது அவசியம். குறுக்கு வழியில் அவருடைய சித்தத்தை தேடிடக்கூடாது. Don't seek His will through a shortcut. பாஸ்டர் சீட்டு குலுக்கி போட சொன்னிருக்காரு. பாஸ்டர் சொன்னார், எப்போ சொன்னாரு?
7ஆம் தேதி மே 2017 ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்தில் எல்லா ஞாபகம் இருந்தாலும் இது மட்டும் ஞாபகம் வச்சிருக்கூடாது. வேதத்தின் அடிப்படையாய் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கணும். என்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னென்று நாம் அறிந்து கொள்ளுகிற அந்த மனதை, அந்த சிந்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரோமர் 12:1-2 வாசிப்போம். In Romans chapter 12 verses 1 and 2, இரண்டாவது வசனத்தை மாத்திரம் முதலாவது கவனிப்போம். Just look at verse 2. ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரு வாசிக்க கேட்போம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்ப தேவ சித்தத்தை, அவருடைய சித்தம் எப்படி இருக்கிறதா? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும். His good, pleasing and perfect will. If we want to understand it clearly, casting lot is not the method, it is the renewal of the mind. மனம் புதிதாகும் பொழுது அவருடைய சித்தத்தை, சரியான பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லது நம்முடைய சொந்த சுய தீர்மானம் இதுதான் தேவ சித்தமா இருக்குமோ என்று சொல்லி அதுல மாட்டி சிக்கி வேதனைப்படுகிறதற்கு முன்பே, rather than getting stuck in our own wrong decisions, the consequences of our wrong decisions, it is important to understand the perfect will of God. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கிற சித்தம் என்ன? What is the will that you have for my life? So in that context, they surrendered that will to the Lord. சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த சீட்டு குலுக்கி போடும் பொழுது மத்தியாஸ் உடைய பேர் வந்தது. ஒருவேளை யோசேப், பர்சபாஸ், யுஸ்துஸ் என்ற அந்த மனிதன் மத்தியாசோட இன்னும் அதிக பிரபலமான மனுஷனா இருந்திருக்க கூடும். ஏன்னா அவருக்கு அப்படி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you base it on the names or the nicknames that were given to Joseph, Barsabas, Justus, there is a possibility, a probability that he was more popular. But ultimately they submitted to the will of God. மத்தியாஸ் அந்த காரியத்தை செய்தான். ஆனா யோசேப்புக்கு ஊழியம் இல்லாம போயிரல. சபையின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அது பிறகு எத்ரியா போலிஸ் என்ற ஒரு பகுதியிலே அவர் ஒரு பிஷப்பாக பணியாற்றி ஊழியம் செய்தார். Just because Joseph, Barsabas, or Justus was not selected or elected in that position, it didn't mean his ministry ended there. He later, if you read church history, he became a bishop in an area called Ethriapolis. ஊழியம் இருக்கிறது, பங்குகள் இருக்கிறது. தேவ ராஜ்யம் பெரிதப்பா. The kingdom of us God is great. We are part of the kingdom of God. Beyond the church walls, there is the kingdom of God that is moving forward. இந்த சுவர்களுக்கு வெளியே தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பெருகி கொண்டேதான் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் நமக்கு ஊழியம் இருக்கிறது. 4 காரியம் வாசித்தோம், கவனித்தோம். அந்த தகுதி, அந்த தேர்வு, the criteria and the selection, then again going to God in prayer, and finally they had a method, the method that completely relied upon God. தேவனை சார்ந்திருக்கிற ஒரு முறைக்குள்ளாக அவர்கள் தேவனை தேடினார்கள். இன்றைக்கு தேவனை சேவை செய்வது, தேவனுக்காக ஊழியம் செய்வது, கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது, when the Lord calls us, we don't hold back. மத்தியாஸ் சொல்லல, ஆண்டவரே I decline, நான் முடியாத ஆண்டவரே இல்ல. 2 பேரும் ஒப்பு கொடுத்தார். Both of them just offered, say Lord, let your will be done. உம்முடைய சித்தம் என்னவோ அதை செய்வதற்கு என்னை பயன்படுத்தும். Lord, let your will be done. மத்தியாஸ் அதற்கு பிறகு என்ன ஊழியம் செய்தார் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். The Bible does not specify what was the ministry that Matthias did after that, but what we know, he was elected and selected for a particular purpose, to do his will. Let his will be done in our lives, in our church, in our ministry, in our call, in our family, in wherever the Lord is using us in his kingdom. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய காரியங்களிலே, தேவ ராஜ்யத்தில் எங்கே நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரோ இன்னும் அதிகமாய் செயல்பட நம்முடைய மன விருப்பமாக ஒரு மனமாய் அவரை சேவை செய்வோம், சந்தோஷமாய் செய்வோம். Let's serve God together. Let's do it with joy. Each of us will have different things to do, but let's do it with great joy, because we have one Lord to serve, one life to live,
ஒரே வாழ்க்கை வாழணும், ஒரே கர்த்தரை சேவிக்கணும், அவரை சந்தோஷமாய் நாம் சேவை செய்வோம். அப்படி நாம் எழுந்து நிற்போம். அப்படி எழுந்து நின்று ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை தேடுகிறோம். ஆண்டவர், உங்க ஊழியத்திற்கு எங்களை அழைத்திருக்கிறீரையா. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் இந்த பாடல் மூலமாய் ஜெபிப்போம். Let's pray through this song. Lord, let your will be done. எதற்காக, எந்த ஊழியத்திற்கு, எந்த காரியத்திற்கு என்னை அழைக்கிறீரோ நான் அர்ப்பணம் செய்கிறேன். Lord Jesus, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஆண்கள் மாத்திரம் இந்த பாடலை நாம் இந்த நேரத்தில் பாடுவோம். பெண்கள் சகோதரிமார்கள் ஜெபத்தில் இருங்க. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. மீண்டுமாய் அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. சகோதரர்மார்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில சகோதரிமார்கள் என்னோடு சேர்ந்து அழைத்தவரே, உம்முடைய சித்தத்தை அறியணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம், பாட போகிறோம். அழைத்தவரே, எங்கள் ஊழியத்தின் ஆதாரம் நீர்தான் ஐயா. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரம். எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரம். மீண்டுமாய் அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரம். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எதற்கு நீர் அழைக்கிறீரோ, எந்த நோக்கத்தோடு நீர் அழைக்கிறீரோ, உம்முடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான உம்முடைய பரிபூர்ணமும் பிரியமும் ஆண்டவரே நன்மையான சித்தம் என்னதென்று அறிந்து கொள்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய அழைப்பு என்னதென்று அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. Lord, teach us Lord, to know, to be ready for what you call us to do. இயேசு அழைக்கிறார், அவர் தான் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், அவர் தான் உன்னை தம் கரங்கள் நீட்டியே
இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். எதற்காக ஆண்டவரே? இயேசு அழைக்கிறார். அவர் தான் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவர் தான் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். என்னை பின்பற்றி வருவாயா? உன் சிலுவை எடுத்து தன்னை தான் வெறுத்து என்னை பின்பற்றி வருவாயா என்று அழைக்கிறார். அவருக்காக, அவருக்குள்ளே, அவர் மகிமைக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறாரே. அந்த அழைப்புக்காக, அந்த அழைப்பின் குரல் நமக்கு கேட்கிறதா? Can you hear the voice calling? Can you hear it today? Can you hear it now? இவ்வேளையில் அது கேட்கிறதா? அழைத்தவரே, அழைத்தவரே என்று சொல்லி மீண்டுமாய் நாம் பாடும் பொழுது முழுமையாய் நம்மை சமர்ப்பணம் செய்கிற, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெப வரிகளாக நாம் அர்ப்பணம் செய்வோம். ஊழியத்தின் ஆதாரமே நீர் ஆண்டவரே. மெல்லிய சத்தத்துல அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. முழுமையாய் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா என்று அர்ப்பணம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து அவங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லுங்க. Just wish your neighbor and tell them the Lord is calling you. Discern your call, understand your call. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.